உறவு மலரும் புனித இடம் ஆலயம். ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம். ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். ஆலயம் 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 உறவு மலரும் புனித இடம் ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம். ஆலயம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம். ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வு காய் தலை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் கவிராயபுரம் குழந்தை இயேசு திருத்தலத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைய வழிபாடு கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. முதல் வாசகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆலயத்தையும் அதனை சுற்றியுள்ள பகுதியையும் நிரப்புவதை காணலாம். நற்செய்தியில் ஆண்டவருடைய பிரசன்னம் இயேசுவின் வழியாக வெளிப்படுகின்றது. இயேசுவை தொட்டவர்கள் நலமடைந்தனர். இயேசுவின் வல்ல செயல்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். இன்றைய வழிபாட்டில் கடவுளின் பிரசன்னத்தையும் நாமும் உணர்ந்து கொள்ள இறைவனின் அருள் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருத்தல திருப்பலியை கலந்து கொண்டு ஜெபிக்கிற இறை மக்களே, இந்த புதிதாக கட்டப்பட்டு அர்ச்சிக்கப்பட்ட திருத்தலத்தில் திருப்பலிக்கான பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். இன்னும் மாதா தொலைக்காட்சி வழியாக அநேக இறை மக்கள் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்றீர்கள். உங்கள் எல்லோரையும் இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை சார்பாகவும் இந்த கிராம மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். நீங்கள் அமர்ந்திருப்பது புதிய ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேருமிடம் ஆலயம் என்று வருகை பாடலில் நாம் பாடினோம். அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக உறவுகளாக நாம் இணைந்திருக்கிறோம். நாம் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற பொழுது உண்மையிலேயே அற்புத குழந்தை இயேசு நம் எல்லோருடைய ஜெபங்களையும் கேட்டு நம்மை ஆசிர்வதிக்கிறார்.
எனவே இந்த புதிய திருத்தலத்திற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த திருத்தலத்தை அருமையாக திட்டமிட்டு கட்டி முடித்திருக்கிற பங்குத்தந்தைக்கு இறைவன் தொடர்ந்து இறை ஆசீர் கொடுக்க, இன்னும் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க, இந்த அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருத்தலத்தை நாடி வருகிற எல்லோருடைய நம்பிக்கையும் ஆழப்பட அவருடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்க சிறப்பாக இந்த திருப்பலில் ஜெபிப்போம். மாதா தொலைக்காட்சி தொடங்கி 10 ஆண்டுகளை நாம் நிறைவு செய்ய போகிறோம். வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதி மாதா தொலைக்காட்சிக்கு பிறந்த நாள். 10 ஆண்டை நிறைவு செய்து 11வது ஆண்டிலே மாதா தொலைக்காட்சி அடியெடுத்து வைக்கிறது. எனவே ஊடகத்தின் வழியாக நற்செய்தி பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். கண்களை மூடி இறை பிரசன்னத்தை உணர்வோம். இந்த திருப்பலியின் வழியாக அற்புத குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இறை ஆசிரை பெறுவதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய எண்ணங்களால், சொற்களால், செயல்களால் நாம் செய்த பாவங்களுக்கு மனமருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டி இந்த திருப்பலிக்கு நம்மை தயார் செய்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கண்ணியும் மறைசாட்சியுமான புனிதாகத்தாம் கற்பின் சிறப்பாலும் மறைசாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ்ந்தாரே. நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டிட அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உடன்படிக்கை பேழையை திருத்துயகத்தில் வைத்தனர். ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 8, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 7 முடிய மற்றும் 9 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சியோனினின்று கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர்
இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத் தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானி மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கடன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கையை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்துயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலைகளை தவிர வேறென்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பேழை எப்ரத்தாவில் இருப்பதை கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம். ஆண்டவரே உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, நீர் உமது வல்லமையை விளக்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரே,
உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும். ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தை 53 56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை என்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த காலை பொழுதிலே இறைவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் குழந்தை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகத்தின் மைய பகுதியாக கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் காணலாம். முதல் வாசகத்திலே சாலமோன் உடன்படிக்கை பேழையை எடுத்து ஆண்டவருடைய ஆலயத்தில் வைத்த பொழுது என்ன நேர்ந்தது? ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மாட்சி கோவிலையும் அதை சுற்றியுள்ள பகுதியையும் நிரப்பியது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது சாலமோன் அரசர் உடன்படிக்கை பேழையை வைத்த போது மட்டும் உலகத்தை நிரப்பவில்லை. தொடக்க முதலே ஆண்டவருடைய பிரசன்னமானது உலகை நிரப்பிக் கொண்டுதான் இருந்தது. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 2-3 வாக்கியங்களில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தொடக்கத்திலே உலகம் வெறுமையாயிருந்த பொழுது ஆவியானவர் அங்கு அசைவாடி கொண்டு இருந்தார். ஆவியானுடைய பிரசன்னமானது இவ்வுலகை நிரப்பிக் கொண்டிருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம்.
இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக வாழ்ந்த பொழுது அவர்கள் பட்ட துன்பங்களை ஆண்டவர் பார்த்த பொழுது விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் கூறுகின்றார், உங்களுடைய துன்பங்களை நான் என் கண்ணால் கண்டேன், அதை என் காதுகளால் கேட்டேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் கூறுகின்றார், நான் உங்களோடு இருக்கின்றேன், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இந்த இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை வழிநடத்தியது என்பதை பார்க்கின்றோம். விடுதலை பயண நூல் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்றால், ஆண்டவர் பகலிலே மக்களுக்கு மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார். ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் இஸ்ரேல் மக்களை சூழ்ந்திருந்தது என்பதை நாம் காண்கின்றோம். ஆனால் இந்த பிரசன்னம் என்பது நிரந்தரமான பிரசன்னமாக இல்லை. உடன்படிக்கை பேழை எப்பொழுது ஆலயத்தில் நிறுவப்பட்டதோ அப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னமானது கோவிலை நிரப்புகின்றது. அது ஒரு நிரந்தர பிரசன்னமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் பழைய ஏற்பாடை பொறுத்தவரையில் ஆண்டவரிடம், இந்த உடன்படிக்கை பேழையிடம் யாரும் அணுகி செல்ல முடியாது. வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும் தலைமை குரு பலி செலுத்திவிட்டு அந்த திருத்தூயகத்திற்குள் நுழைந்து பலி செலுத்திவிட்டு வருவார். எனவே ஆண்டவருடைய பிரசன்னமானது இருந்தாலும் அதை யாரும் அணுகி செல்ல முடியாத ஒரு பிரசன்னமாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது இயேசு கடவுளுடைய பிரசன்னத்தை, தந்தை யார் என்பதை நமக்கு காட்டுகின்றவராக இவ்வுலகிலே அவதரித்தார். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனங்கள் சொல்கின்றது, இவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பது பொருள் என்று. அதாவது இயேசு இந்த உலகில் பிறந்ததன் நோக்கமே மக்களுக்கு கடவுளுடைய பிரசன்னத்தை மக்களுக்கு நிலைநாட்ட, கடவுள் உங்களோடு இருக்கின்றார், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்வதற்கு தான் இயேசுவினுடைய பிறப்பு என்பதை இதிலிருந்து காட்டப்படுகின்றது. அது மட்டுமின்றி இயேசு பேசிய வார்த்தைகளால் மக்கள் குணமடைந்தனர். மார்க்கு நற்செய்தியிலே நாம் வாசிக்கலாம், கை சூம்பியவர் ஆண்டவர் சொல்கின்றார், உன்னுடைய கையை நீட்டு என்று சொன்ன உடனே ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை தொட்டு குணப்படுத்துகின்றது. அவருடைய கை நலமாகிறது. மக்கள் உணவில்லாமல் தவிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு உணவை அளிக்கின்றார். சீடர்கள் படகில் தத்தளிக்கும் பொழுது அங்கே பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கடலை அதட்டி சீடர்களுக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கின்றார். எனவே இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்தது போல இயேசு வந்திருக்கின்றார் என்று தெரிந்தவுடனே மக்கள் பல இடங்களிலிருந்து இயேசுவை அணுகி வந்து இயேசுவை தொட்டால் போதும், அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் என்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், சுகம் பெற்றனர் என்பதை பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இறையியல், தற்கால இறையியலும் கடவுளின் பிரசன்னத்தை எவ்வாறு விளக்குகின்றது என்றால், GIRM என்று சொல்லப்படுகின்ற ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த ரோமன் மிசால், அதாவது திருவழிபாட்டிற்கான ஒரு பொது விளக்க உரை எண் 23 சொல்கின்றது, மக்களிடத்திலே திருப்பலி நடக்கும் பொழுது கடவுளுடைய பிரசன்னமானது இருக்கின்றது என்று. மற்றும் GIRM 93 சொல்லுகின்றது, திருப்பலி நிறைவேற்றும் பொழுது அந்த குருவானவரிடத்திலே அந்த கடவுளுடைய பிரசன்னம் என்பது இருக்கின்றது என்று. அது மட்டுமின்றி 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு சாக்ரோசாந்தும் கொன்சீலியம், அதாவது திருவழிபாடு எண் 7 சொல்கின்றது, திருப்பலியிலே வாசிக்கப்படுகின்ற இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் கடவுளுடைய பிரசன்னம் என்பது இருக்கின்றது. அதாவது மக்களிடத்திலும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற குருக்களிடத்திலும் நற்கருணையிலும் இறை வார்த்தையிலும் உலகெங்கும் இறைவனின் பிரசன்னம் என்பது நிலைத்து நிற்கிறது என்று சொல்கின்றார்கள். புனித தாமஸ் அக்வினாஸ் கூறுவார், இந்த இறை பிரசன்னத்தை பற்றி சொல்லும் பொழுது, அருள் அடையாளங்கள் வழியாக இறைவனுடைய பிரசன்னம் என்பது ஒவ்வொரு நாளும் இந்த உலகில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை தான் சாக்ரமெந்தும் தாந்தும் என்கின்ற அந்த சொற்றொடரை கொண்டு அவர் விளக்குவார். அதாவது இவ்வுலகில் கடவுளின் இருப்பை இது விளக்குகின்றது. அது மட்டுமின்றி கடவுளுடைய பிரசன்னமானது அருள் கொடைகளானது அருள் அடையாளங்கள் வழியாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றார். நசியானூஸ் என்கின்ற நகரில் வாழ்ந்த புனித கிரெகோரியார் சொல்வார்,
மூவொரு இறைவனுடைய பிரசன்னம் என்பது மனிதனிடத்திலே தொடக்கத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய பிரசன்னம் எங்கு இருந்தாலும் இன்றைய வழிபாடு நமக்கு இரண்டு சிந்தனைகளை சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றது. கடவுளுடைய பிரசன்னம் என்பது எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றது. நாம் அதை உணர தயாராக இருக்கின்றோமா? சிந்திப்போம். இன்று நாம் திருவிழா கொண்டாடும் புனித ஆகதா என்கின்ற அந்த புனிதையாக இருந்தாலும் சரி, நேற்றைய நாள் நாம் திருவிழா கொண்டாடி, நேற்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்றைய நாள் திங்கட்கிழமைக்கு திரு அவை அந்த திருவிழாவை கொடுக்கின்றது. புனித அருளானந்தர் மதுரை உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரும் சிவகங்கை மறை மாவட்டத்தின் பாதுகாவலருமான புனித அருளானந்தராக இருந்தாலும் சரி, தங்களுடைய வாழ்நாளில் எப்பேற்பட்ட துன்பங்களை அனுபவித்தாலும், தங்களுடைய உயிர் போகின்ற நிலையிலும் கடவுளுடைய பிரசன்னம் தங்களோடு இருப்பதை உணர்ந்தார்கள். மகிழ்ச்சியோடு மறைசாட்சியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று நமது வாழ்விலும் பல நேரங்களில் துன்பங்களும் துயரங்களும் வருகின்றன. ஆனால் நாம் கடவுளுடைய பிரசன்னம் என்பது என்னோடு இருக்கின்றது என்கின்றதை உணர்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய இரண்டாவது சிந்தனையாக, கடவுளுடைய பிரசன்னம் என்பது நம்மோடு மட்டுமல்ல, நம்மிடையே வாழ்கின்ற பிற மக்களிடத்திலும் இருக்கின்றது. புனித அன்னை தெரசாவின் வாழ்க்கையில் ஒரு முறை அவரிடம் கேட்டார்களாம், மதர், எப்படி நீங்க தொழுநோயாளர்களுடைய அந்த புண்களை தொட்டு நீங்கள் தூய்மைப்படுத்துகின்றீர்கள், இது எவ்வாறு உங்களால் முடிகிறது என்று சொன்னால், அவர் கேட்ட பொழுது அன்னை தெரசா சொன்னார்களாம், என்னாலும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இதை சுத்தம் செய்ய முடியாது. ஆனால் நற்கருணையில் நான் காண்கின்ற அதே இயேசுவை தான் இந்த மனிதர்களிடத்திலும் காண்கின்றேன். ஏழைகளிடத்திலும் சேரிகளில் வாழும் தெருக்களில் வாழும் சாதாரண சாமானிய மக்களிடத்திலும் தொழுநோயாளர்களிடம் நோயுற்றவிடும் இதே இயேசுவின் பிரசன்னத்தை நான் காண்கின்றேன். அவர்கள் முகத்தில் நான் இயேசுவை காண்கின்றேன். எனவேதான் எனக்கு இதை செய்வதை இயேசுவிற்கே செய்வதாக எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னாராம். ஆம் அன்பிற்குரியவர்களே, நமக்கு அடுத்திருப்பவர்களிடமும் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். புனித பொன்வாய் அருளப்பர் அழகாக கூறுவார், நாம் திருப்பலியில் பங்கேற்கின்றோம், ஆண்டவருடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் நாம் சுவைக்கின்றோம். ஆனால் எனக்கு அருகில் இருக்கின்ற என்னுடைய சகோதரனை நான் கண்டுகொள்ளவில்லை என்றால் இவை அனைத்தும் வீண் என்று கூறுவார். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய பிரசன்னம் என்பது நம்மோடு மட்டுமல்ல, நமக்குரிய அருகில் உள்ள மற்றவர்களிடத்திலும் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். எனவே இன்றைய வழிபாடு நமக்கு குறித்து காட்டுவது போல கடவுளுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறது. கடவுள் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை உணர்வோம். நம்மோடு மட்டுமல்ல, நம்முடைய அருகாமையில் உள்ள மற்ற மனிதனிடத்திலும் கடவுளுடைய பிரசன்னம் என்பது இருப்பதை உணர்வோம். தொடர்ந்து ஆண்டவுடைய பிரசன்னத்தை உணரவும் மற்றவர்களுக்கு உணர்த்தவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர்தம் திருத்தலத்திலிருந்து அனைத்து மக்களுக்கும் ஆசி வழங்குகின்றார். நம்முடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகின்றார். நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம். அன்பே உருவான இறைவா, எம் திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதர சகோதரிகள், இறை மக்கள் அனைவரையும் உம் பாதம் தருகிறோம். இவர்கள் தங்கள் வாழ்வில் இறை பிரசன்னத்தை கண்டுகொள்ளவும் வெளிப்படுத்தவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தன்னலம் மறந்து பிறர் நலம் பேணுபவர்களாக தங்கள் வாழ்வில் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவே இறைவா, நாங்கள் ஏழை எளிய மக்கள் மேல் அன்பு கொண்டு வாழவும், அவர்களின் தேவைகளில் உடனிருக்கவும், பிறரின் துன்பங்களை தன் துன்பங்களைப் போல் ஏற்று வாழவும் வரமருள வேண்டும் என்று குழந்தை இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் தரும் இறைவா, நோயினால் அவதிப்படுகின்ற உம் மக்களை கண்ணோக்கி பாரும். நீர் அவர்களின் துன்பத்தில் ஆறுதலாக இருந்து நோயிலிருந்து விடுதலை கொடுக்கவும்
வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வதிக்கும் எம் இறைவா, இத்திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக பார்க்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரின் வேண்டுதலையும் ஏற்று மனதில் உள்ள எல்லா ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் திருத்தலத்திலிருந்து உம் பிள்ளைகள் அனைவரும் கேட்ட வேண்டுதலும் நிறைவேற்றி மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியிலே பங்கு கொள்கின்ற அனைத்து இல்லங்களையும் அனைவருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுத்த ஆசீர்வதி. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராம் அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்ற திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஆகத்தா என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய
பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேன், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும்
இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீர் வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீர் வரும் திருநாள். நண்பிற்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் நண்பிற்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான். மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆகத்தா என்னும் புனிதையை கன்னிமை மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு
விண்ணகம் ஆட்சிக்கு வந்து சேரும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவர் மீதும் இறங்கி ஆசி வழங்குவாராக. இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்து வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவகை கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம்.